கனிமொழி தலைமையில் திருப்பூரில் நடைபெற்ற மகளிர் அணி மாநாட்டில் கனிமொழியையே எதிர்த்து கோஷம் எழுப்பி கருப்பு பலூன் ஏந்தி மகளிர்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர். விதவைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என வாக்களித்துவிட்டு பெண்களை விதவைகள் ஆக்குவதே திமுக அரசுதான் என தாலியறுத்த கனிமொழியே வெளியே போ, டாஸ்மாக் திறந்து சாராயம் விற்கும் ஸ்டாலினே வெளியே போ என பெண்கள் குதித்து எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தாலி அறுத்த கனிமொழியே, தாலி அறுத்த கனிமொழியே, கோ பேக் ஸ்டாலின், கோ பேக் கனிமொழி, தாலி அறுத்த கனிமொழியே, வெளியே போ, வெளியே போ, தாலி அறுத்த கனிமொழியே, வெளியே போ, வெளியே போ, டாஸ்மாக் ஆதரவு கொடுத்த ஸ்டாலின், வெளியே போ, வெளியே போ, டாஸ்மாக் ஆதரவு கொடுத்த ஸ்டாலின், வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாக அரசியல் கட்சிகள் தற்போதே பிரச்சார பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளனர். குறிப்பாக ஆளும் திமுக அரசு மண்டல வாரியாக இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு என பல மாநாடுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது. சுமார் 30 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் மொத்தம் 1.5 லட்சம் பேர் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்நிலையில்தான் மகளிர் அணி மாநாடு ஏற்பாடு செய்வது எல்லாம் சரிதான், ஆனால் அந்த மகளிருக்காக திமுக அரசு என்ன செய்திருக்கிறது? மகளிரின் தாலியை தான் அறுத்திருக்கிறது என பெண்கள் கொதித்தெழுந்து இருக்கின்றனர். ஏனெனில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக எம்பியான கனிமொழி, இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து குடும்பங்களை சீரழிக்கும் அரசுதான் ஜெயலலிதா அரசு என எதிர்க்கட்சியை கடுமையாக சாடியதோடு, திமுக ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளே இருக்காது, டாஸ்மாகை மூடி இளம் விதவைகள் அதிகமாவதை தடுப்போம் என வாக்குறுதி அளித்தார். ஆனால் இன்று வரை தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை. அதோடு டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்படவில்லை. மாறாக வீதிக்கு வீதி புது கடைகளை திறந்து மக்களை திமுக அரசு வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்நிலையில்தான் மகளிர் அணி மாநாட்டில் மகளிர்கள் ஒன்று கூடி கருப்பு பலூன் ஏந்தி தாலி அறுத்த கனிமொழியே வெளியே போ, டாஸ்மாக் திறந்து வைத்து உள்ள ஸ்டாலின் வெளியே போ என மாநாட்டு திடலுக்குள் வரவிடாமல் கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர்.